ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் ரெட்மி மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது நார்மலாக 3 ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க. இதை தவிர இன்னும் 3 மெத்தடில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸோ டோட்டலாக 4 மெத்தடில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். எந்தெந்த மெத்தடில் எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். செகண்ட் மெத்தடா உங்கள் வால்யூமோட டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். இது ரெண்டாவது மெத்தட். தேர்டா நம்ம லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேலரி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த கேலரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸை வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் அண்ட் சென்டுன்னு இருக்கும். இந்த ஸ்க்ரோலுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ப்ராசஸ் போய் பாட்டமுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. டாப்பில் பாருங்க கிரியேட்டிங் ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ எது வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னு இருக்கீங்களோ அது வரைக்கும் மூவ் ஆனதுக்கு அப்புறமா பாட்டமில் இருக்கிற டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருச்சு. இப்போ எடுத்ததை நீங்கள் சேவ் பண்ணோம்னா ரைட் சைட் மார்க்கில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். ஸோ லாங்காக இருக்கக்கூடிய ஏரியாவை இந்த மெத்தட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும். இது தேர்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஃபோர்த்தா உங்க ரெட்மி மொபைல்ல செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி அடிஷனல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள குயிக் பால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. டர்ன் ஆன் குயிக் பால் ஆஃப்ல இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கங்க. இதை ஆன் பண்ணின உடனே உங்களுடைய மொபைல்ல ஹோம் ஸ்கிரீன்ல ஒரு சின்ன கர்வ் மாதிரி ஒரு பிளேஸ் ஆயிருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நான் லைட் கலர் வால்பேப்பர் வச்சதுனால அது கிளியரா தெரியல. டார்க் கலர்ல நீங்க வால்பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா அது கிளியரா தெரியும். இப்போ அந்த கர்வ் மாதிரி இருக்கிற வளைவை நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே ரவுண்ட் ஷேப்ல ஓபன் ஆகும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த சிசர் மார்க் போட்ட ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த மெத்தட்லயும் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.